Hello viewers, welcome to Medical Coding Only YouTube channel. இந்த சீரீஸ்ல நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா மெடிக்கல் கோடிங்கோட கைட்லைன்ஸ் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கோட வீடியோ என்ன பார்ட் வருது அப்படின்னா பார்ட் 2. அதாவது இதுக்கு முன்னாடி பார்ட் 1 கைட்லைன்ஸ்ல கன்வென்ஷன்ல இருக்கிற பார்ட் 1ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 5 கன்வென்ஷன்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டினியூட்டிஸ் கிடைக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ரிமைனிங் இருக்கிற ஒரு 4 கன்வென்ஷன்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் கவர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் அடுத்தடுத்து இருக்கிற கன்வென்ஷன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ICD-10 ஓட 6th கன்வென்ஷன் கைட்லைன் எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்ரிவேஷன்ஸ் பத்தி தான். NEC and NOS அப்படின்னு இந்த 2 அப்ரிவேஷன்ஸ் வந்து அந்த புக்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்போ யூஸ் பண்ணணும் நீங்க அப்படின்னா என்ன மாதிரி சுச்சுவேஷனுக்கு நீங்க அதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் நமக்கு இந்த கன்வென்ஷன்ல வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த அப்ரிவேஷன்ஸ் பத்தி உங்களுக்கு கண்டிப்பா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கவனமா அதை பாருங்க. அண்ட் ஆல்சோ நீங்க இதை வந்து கோடிங்ல அப்ளை பண்றதுக்கு இது தெரிஞ்சாதான் நீங்க அதை ஈஸியா அப்ளை பண்ண முடியும். NEC அப்படின்னா என்னன்னா நாட் எல்ஸ்வேர் கிளாசிஃபையபிள். இது எதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னா அதர் ஸ்பெசிஃபைட் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலண்ட். பிசிஷியன் வந்து ஒரு டிசீஸை பத்தின ரொம்ப டீப்பஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஆனா அந்த டீப்பஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷனுக்குரிய கோடு வந்து ICD-10 புக்ல இல்லை அப்படின்னா அந்த டைமிங்ல நீங்க அந்த அதர் ஸ்பெசிஃபைட் கோட, அதாவது NEC கோட வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அது புக்லயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க அந்த டிசீஸ் பக்கத்துலயோ அல்லது அந்த கோட்க்கு பக்கத்துலயோ. நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல உங்களுக்கு அந்த புக்ல இருக்கிறத காமிக்கிறேன். NOS நாட் அதர்வைஸ் ஸ்பெசிஃபைடுன்னு அர்த்தம். அது வந்து எதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னா அன்ஸ்பெசிஃபைடுக்கு ஈக்குவலண்ட். ரொம்ப ஸ்பெசிபிசிட்டி கோட் வந்து உங்களுக்கு புக்ல இருக்கு. ஆனா பிசிஷியன் சொல்லியிருக்கிறது ஜஸ்ட் ஜென்ரலா வந்து அந்த டிசீஸை பத்தின விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப டீப்பஸ்டா போகல ஸ்பெசிபிகேஷன் அப்படிங்கிற பொழுது நம்ம அன்ஸ்பெசிஃபைட் கோடை வந்து யூஸ் பண்ணணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு த்ராம்பஸ் ஒன்று இருக்கு. அதாவது த்ராம்பஸ்னா என்னன்னா ரத்த கட்டி. அது உங்களோட ரைட் சைட் லெக்ல வந்து ஏதோ ஒரு பிரான்ச்லயும் சப் பிரான்ச்ல போய் இருக்கு. ஸோ டாக்டர் வந்து இந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷனா அந்த சப் பிரான்ச் நேம் வரைக்கும் சொல்றாங்க, இந்த மாதிரி த்ராம்பஸ் அங்க இருக்கு அப்படின்னு. நீங்க ICD-10 புக்ல வந்து பாக்குறீங்க. பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஜஸ்ட் ஜென்ரலான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கிடைக்குது. ரொம்ப டீப்பஸ்டான அந்த பிரான்ச்சோட நேமோட உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பொழுது அந்த டைமிங்ல இந்த அதர் ஸ்பெசிஃபைட் கோடை வந்து நீங்க யூஸ் பண்ணணும். ஆனா பிசிஷியன் வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு டீப்பஸ்டான அந்த ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லாம, அல்லது உங்களுக்கு எந்த சைடு ரைட் சைடு லெக்ல இருக்கா இல்ல லெஃப்ட் சைடு லெக்ல இருக்கான்னு கூட சொல்லாம உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க ஜென்ரலா என்ன கோடு கொடுக்கணும் அப்படின்னா அன்ஸ்பெசிஃபைடு த்ராம்பஸ் இன் தி லெக் அந்த மாதிரி ஒரு கோடு வரும். அதை நீங்க கொடுத்துக்கணும். ஒன் மோர் பாயிண்ட், இந்த NEC அப்படின்னா அதர் ஸ்பெசிஃபைட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ்ல இருந்தாலும் சரி, டேபுலர் லிஸ்ட்ல இருந்தாலும் சரி, NEC அப்படின்னா அதர் ஸ்பெசிஃபைட் அப்படின்னு தான் மீன் ஆகும். அதே மாதிரிதான் NOSம் டேபுலர்ல இருந்தாலும் சரி, ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ்ல இருந்தாலும் சரி, அங்க 2 இடத்துலயுமே அன்ஸ்பெசிஃபைட் அப்படின்னு தான் உங்களுக்கு மீன் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு இங்க காமிச்சிருக்க பிக்சர் பாத்தீங்க அப்படின்னா ICD-10 இந்த லெஃப்ட் சைட் காமிச்சிருக்கிறது ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸோட ஒரு பிக்சர், எக்ஸாம்பிள் பிக்சர். ரைட் சைட்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த பாருங்க, இந்த புல்லட் போகுது பாத்தீங்களா, இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேபுலர் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் பிக்சர். இப்போ ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ்ல பாருங்க, அப்ரிவேஷன் கீழே நிறைய டிசீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிசீஸ் இல்லாம வேற ஏதோ டிசீஸ் வந்து வேற ஏதோ ஸ்பெசிஃபிகேஷன், அபார்ஷன் கூட சேர்த்து, அபார்ஷன் வித் வேற ஏதோ ஸ்பெசிஃபிகேஷன் டாக்டர் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பெசிஃபிகேஷன் அந்த கோடே இந்த புக்ல இல்லை அப்படிங்கும் பொழுது அதர் ஸ்பெசிஃபைட் கண்டிஷன் இங்க பாருங்க NECன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ O07.39 இந்த அதர் ஸ்பெசிஃபைட் கோட், அதாவது அபார்ஷன் வித் அதர் ஸ்பெசிஃபைட் கண்டிஷன் அப்படின்னு ஒரு கோட் வரும். அந்த கோடு தான் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி இங்க பாருங்க வீனஸ் காம்ப்ளிகேஷனுக்கு NEC கொடுத்துருக்காங்க O07.35. வேற ஏதோ வீனஸ் காம்ப்ளிகேஷன் அது என்ன அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இல்லாத காரணத்தினால, ஸ்பெசிஃபிக் கோட் இல்லாத காரணத்தினால இந்த கோட் நம்ம கொடுக்க போறோம். நெக்ஸ்ட் அப்படி இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த லிம்ஃபோமா இருக்கு. லிம்ஃபோமால பாருங்க எவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன், இந்த கோட்லாம் இருக்கு பாத்தீங்களா, 1 2 3 4 5 6 7
8, 9 இந்த 9 கோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே வந்து வேற வேற ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப டீப்பா சொல்லியிருக்காங்க. எந்த நோட்ல, ஆக்சிலால, அப்பர் லிம்ல இருக்கா, இல்ல லோவர் லிம்ல இருக்கா, எந்த சைட்ல இருக்கா, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. பட் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் எதுவுமே நமக்கு தெரியல. ஜஸ்ட் வந்து லிம்ஃபோமா அப்படின்னு மட்டும்தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, லிம்ஃபோமா அன்ஸ்பெசிஃபைட், என்ஓஎஸ் கொடுத்துருக்காங்களா, லிம்ஃபோமா என்ஓஎஸ் இல்லாட்டி மலிக்னன்ட் லிம்ஃபோமா என்ஓஎஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கும் பொழுது நம்ம என்ன கோடு எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்ஸ்பெசிஃபைட் கோடு கொடுக்கணும். இங்க பாருங்க, லிம்ஃபோமா அன்ஸ்பெசிஃபைட் சைட், எந்த சைட்னு தெரியல, என்ன லிம்ஃபோமான்னு தெரியல அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோடு தான் நம்ம கொடுக்கணும். 7th கன்வென்ஷனா ஐசிடி-10 புக்ல இருக்கிற பங்க்சுவேஷன்ஸ்லாம் நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும், அதை என்ன மாதிரி மீன் பண்ணி அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் சொல்லி கொடுக்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பங்க்சுவேஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராக்கெட்ஸ் பத்தி. பிராக்கெட் வந்து டேப்லா லிஸ்ட்ல பிராக்கெட்டுக்குள்ள ஒரு விஷயத்த கொடுத்திருந்தாங்கன்னா அதை எப்படி நம்ம இன்டர்பிரேட் பண்ணிக்கணும், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருவேளை அது சினானிம்ஸா இருக்கலாம், இல்லாட்டி ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸா இருக்கலாம், வேற வேற அர்த்தம் கொடுக்குற வேர்டா இருக்கலாம், இல்லாட்டி எக்ஸ்பிளனேட்டரி ஃப்ரேஸா இருக்கலாம். அதை பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷனும் அந்த ஒரு நேர்மறை வார்த்தையா கூட இருக்கலாம் அந்த பிராக்கெட்ல இருக்கிறது டேப்லா லிஸ்ட்ல. இதே ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அது எதை மீன் பண்ணுது அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் கோடை வந்து மீன் பண்ணுது. மேனிஃபெஸ்டேஷன் கோட்னா என்ன, இட்டியாலஜினா என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் வர கைட்லைன், ஏன்னா அது ஒரு பெரிய கைட்லைன். ஸோ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது நான் இது உங்களுக்கு சொல்றேன். ஜஸ்ட் நீங்க பிராக்கெட் வந்து டேப்லா லிஸ்ட்ல அண்ட் ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ்ல எதை மீன் பண்ணுது அப்படிங்கறத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பிக்சர் எடுத்து வச்சிருக்கேன். இது கலர் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. இது வந்து டேப்லா லிஸ்ட்ல இருக்கிறது. இந்த கலர் பாக்ஸ்ல வந்து இங்க பாருங்க, எம் நிமோனியே அப்படின்னு இருக்கு. இது வந்து பிராக்கெட்குள்ள கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இது வந்து மைக்கோபிளாஸ்மா நிமோனியா தான் நம்ம வந்து ஜென்ரலா எம் நிமோனியே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேர்ட் மாதிரி, ஓகேங்களா, சினானிம்ஸ் மாதிரியோ எது மாதிரியோ நம்ம வச்சுக்கலாம், ஓகேங்களா. இப்போ இங்க பாருங்க, கே நிமோனியே, அதே மாதிரி கிளப்சிலா நிமோனியா வந்து நம்ம கே நிமோனியனும் அவங்க நம்ம சொல்லுவாங்க. ஈகோலைன்னு நம்ம ஷார்ட்டா சொல்லுவோம், அது வந்து எஸ்டரிஷியா கோலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ், சினானிம்ஸ் எல்லாமே வந்து டேப்லா லிஸ்ட்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ்னா மேனிஃபெஸ்டேஷன் கோட், அதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம பேராந்தசிஸ் அப்படிங்கிற பங்க்சுவேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பங்க்சுவேஷன். நிறைய இன்டர்வியூஸ்ல இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த பேராந்தசிஸ்க்கும் பிராக்கெட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இது பாருங்க, இந்த ஷேப் வந்து ஓவல் ஷேப்ல இருக்கு அண்ட் இது கொஞ்சம் முழுக்குட்டின்னு இருக்க மாதிரி இருக்கு. நீங்க அந்த பிராக்கெட் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் இது வந்து ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ்லயும் இருக்கு, டேபுலர் லிஸ்ட்லயும் இருக்கு. மெயினா இந்த பேராந்தசிஸ் பத்தி என்ன சொல்றாங்க, இது எதை இன்டர்பிரேட் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்குள்ள இருக்கிறது வந்து சப்ளிமெண்டரி வேர்ட்ஸை குறிக்குது. அதாவது ஒரு கோடோ இல்ல ஒரு டிசீஸோ இருக்கு அப்படின்னா அதுக்கு பக்கத்துல பேராந்தசிஸ் இந்த இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த இதுக்கு எதை மீன் பண்ணுதுன்னா அந்த கோடுக்கோ இல்லை அந்த டிசீஸ்க்குரிய சப்ளிமெண்டரி வேர்ட்ஸ். தமிழ்ல வந்து துணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆட் ஆன் மாதிரி, ஒரு அடெண்டம் இல்லை ஒரு அக்சசரி வேர்டு எக்ஸ்ட்ரா அதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து சப்ளிமெண்டரி வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா கோட்ஸை வந்து அஃபெக்ட் பண்றது கிடையாது. அந்த கோட்ல அந்த மெடிக்கல் கோட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் எந்தவித சேஞ்சஸ் ஆகிறதுக்கும் இது காரணமாக இருக்கிறது கிடையாது. ஸோ இட்ஸ் வித்தவுட் அஃபெக்டிங் தி கோட் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதை வந்து நான் எசென்சியல் மாடிஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில இன்டர்வியூல நான் எசென்சியல் மாடிஃபயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படின்னா பேராந்தசிஸ் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இந்த பாருங்க, இந்த பேராகிராஃப்ல ஒரு மேட்ரு சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதை இந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ரிமெம்பர் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அதாவது நீங்க இந்த மெடிக்கல் கோடிங் புக்ல பாத்தீங்க அப்படின்னா என்ட்ரைட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு டிசீஸுங்க, ஒரு கண்டிஷன், ஓகேங்களா. அதுக்கு பிராக்கெட்ல அதுக்கு சைட்ல வந்து பேராந்தசிஸ்குள்ள அக்யூட் அப்படிங்கிற ஒரு சப்ளிமெண்டரி வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அக்யூட் அப்படிங்கிற சப்ளிமெண்டரி வேர்டு வந்து இந்த என்ட்ரைட்டிஸ்க்கு தான் பொருந்தும். இது வந்து மெயின் டேர்ம். இந்த மெயின் டேர்முக்கு நேராக தான் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே சப்என்ட்ரியில கிரானிக் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து இந்த நான் எசென்ஷியல் மாடிஃபயர் வந்து அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி நான் பின்னாடி எக்ஸாம்பிள் அந்த பிக்சர் வச்சிருக்கேன். அதுல நான் உங்களுக்கு புக்ல காமிக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியா புரியும் பாருங்க.
இப்போ நான் இதில் காமிச்சிருக்க ஃபோட்டோ காப்பீஸ் எல்லாமே வந்து ஆல்ஃபபெட்டிக் இண்டெக்ஸ்லேருந்து எடுத்தது. இந்த ரெட் கலர் புள்ளியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். லிம்ஃபேட்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ லிம்ஃபேட்டிக் பக்கத்தில் பாருங்கள் பேராந்தசிஸ் இருக்குது, அதுக்குள்ளே கிளாண்டு, சிஸ்டம், சேனல் அண்ட் வெசல்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து சப்ளிமெண்ட்ரி வேர்ட்ஸ். இதெல்லாமே நான் எசென்ஷியல் மாடிஃபையர். ஸோ இந்த சிஸ்டம், லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் இல்லாட்டிக்கு லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் இந்த மாதிரி எது வந்தாலுமே அது வந்து ஸ்பெசிஃபிகேஷனாக போகாது, இந்த கோடை வந்து அஃபெக்ட் பண்ணாது. இது வந்து ஒரு நான் எசென்ஷியல் மாடிஃபையர். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே எது வந்தாலும் நீங்கள் கோடு வந்து I89.9 அப்படின்னு கொடுக்கணும். அண்ட் ப்ரீவியஸ் ஸ்லைடில் சொல்லியிருந்த அந்த எக்ஸாம்பிள் என்ட்ரைட்டிஸ்க்கான எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஒரு பாயிண்ட்டு, அதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். மெயின் டேர்ம் சொல்லுவாங்க, இந்த என்ட்ரைட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே இருக்கிற இந்த இந்த கொஞ்சம் தள்ளி கேப் விட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து சப் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பேராந்தசிஸ் இருக்கு பார்த்தீங்களா, என்ட்ரைட்டிஸ்க்கு நேராக இங்கே பாருங்க, பேராந்தசிஸ்க்குள்ள அக்யூட் இருக்கு, டயரியா இருக்கு, ஹெமரேஜிக் இருக்கு, நான் இன்ஃபெக்டிவ் இருக்கு, செப்டிக் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் இந்த எல்லா சப் என்ட்ரிஸும் இந்த என்ட்ரைட்டிஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும். இதே நேராக பார்த்தீங்க அப்படின்னா க்ரானிக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரானிக்கு இந்த அக்யூட்டு இது எல்லாம் இந்த சப் என்ட்ரிஸ் எல்லாம் இதுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த கோடு நீங்கள் என்ட்ரைட்டிஸ் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த டிஃபால்ட்டாக வந்து அக்யூட் என்ட்ரைட்டிஸ் K52.9 அந்த மாதிரி போயிடும். இதே வந்து நீங்கள் அக்யூட் ஆன் க்ரானிக் அந்த மாதிரி நீங்கள் அதை கன்சிடர் பண்ண முடியாது. இந்த நான் எசென்ஷியல் மாடிஃபையர் இதுக்கு பொருந்தாது, அப்ளை ஆகாது. ஒன்லி இந்த என்ட்ரைட்டிஸ் மட்டும்தான் அப்ளை ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த க்ரானிக் பக்கத்துலேயே இன்னொரு பேராந்தசிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, நான் இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரானிக்கும் சூட் ஆகும், பொருந்தும். இந்த என்ட்ரைட்டிஸுக்கும் இங்கே எங்கேயும் நான் இன்ஃபெக்டிவ் கொடுத்துருக்காங்க, அதனால இது இதுக்கும் அப்ளை ஆகும் அப்படின்னு தான் இதில் சொல்ல வராங்க. ஸோ இன்டர்வியூவில் இந்த கொஷின் பற்றி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் பேராந்தசிஸ்க்கு மறக்காமல் 3 பாயிண்ட் வந்து ஆட் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி வேர்டு பேராந்தசிஸ் அப்படின்னா வித்தவுட் அஃபெக்டிங் தி கோட் நம்பர், அண்ட் இது வந்து ஒரு நான் எசென்ஷியல் மாடிஃபையர். இந்த 3 பாயிண்ட்டும் நீங்கள் டெஃபினட்டாக சொல்லணும். ஸோ அப்போ தான் இது வந்து ஃபுல்ஃபில் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கோலன் அப்படிங்கிற பங்க்சுவேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டேப்லா லிஸ்ட்டில் இன்கம்ப்ளீட் டேர்ம்ஸ்க்கு அப்புறமா இது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது இங்கே பாருங்கள், இது வந்து டேப்லா லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு பிக்சர். மைலோபதி இன் அப்படின்னு போட்டு 2 புள்ளி வச்சுருக்காங்க, அதாவது கோலன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் மைலோபதி இன்வெர்டிபிரல் டிசீஸில் இருக்கா ஸ்பாண்டிலோசிஸில் இருக்கா அப்படிங்கிறத அந்த ஸ்பெசிஃபிகேஷன் டிசீஸ் டாக்குமெண்ட்டில் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை பொறுத்து நம்ம இதை கொடுக்கணும். ஆனால் நீங்கள் பாருங்கள், மைலோபதி இன் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு. அது எதில் இருக்குது, இந்த 2ல் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து அதுக்குரிய கோடை இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக. அந்த கோடு எடுத்து நம்ம கோட் பண்ணணும். நம்ம 8ஆக பார்க்க போகிற கன்வென்ஷன் என்ன அப்படின்னா அண்டை வந்து நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணி எப்படி மீன் பண்ணிக்கலாம் அப்படின்னா அண்டுன்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஆர் அப்படின்னும் அதை இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்டை மற்றும்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டி அல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டியூபர்குலோசிஸ் ஆஃப் போன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டியூபர்குலோசிஸ் ஆஃப் ஜாயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லாட்டி டியூபர்குலோசிஸ் ஆஃப் போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஒரு இதில் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா டியூபர்குலோசிஸ் ஆஃப் போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுறாங்க, கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இதை நான் உங்களுக்கு வந்து ஆல்ஃபபெட்டிக் இண்டெக்ஸில் புக்கில் எடுத்து காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இது ரொம்ப சிம்பிள் தான். அண்டு அப்படின்னா அதை அண்டு மற்றும்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஆர் அல்லது அப்படின்னும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் இந்த கன்வென்ஷன். இங்கே பாருங்க, டியூபர்குலோசிஸ் இருக்குங்களா, டியூபர்குலோசிஸ் ஆஃப் போன், ஓகேங்களா. இது A18.03, இது வந்து ஆல்ஃபபெட்டிக் இண்டெக்ஸ்லேருந்து எடுத்தது. இந்த கோடு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அதே டியூபர்குலோசிஸ் போயிட்டு இங்கே பாருங்கள், அப்படியே கீழே ஆல்ஃபபெட் ஆர்டரில் போனீங்கன்னா ஜாயின் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கீழே நான் பிட்டா ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு இங்கே வச்சுருக்கேன். ஜாயின்ஸில் பாருங்கள் A18.02 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இதை அப்படியே கொண்டு போய் டேப்லா லிஸ்ட்டில் நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணுவோம் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் சைடில் வந்து உங்களுக்கு டேப்லா லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ டேப்லா லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டியூபர்குலோசிஸ் ஆஃப் அதர் ஆர்கன்ஸ் இதுக்கு கீழே பாருங்கள், இந்த டியூபர்குலோசிஸ் ஆஃப் வெறும் போன்னு கொடுத்துருந்தாலும் ஓகே, டியூபர்குலோசிஸ் ஆஃப் வெறும் ஜாயின் கொடுத்துருந்தாலும் ஓகே, இல்லை டியூபர்குலோசிஸ் ஆஃப் போன் அண்ட் ஜாயின் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் நீங்கள் எப்படி அதை எதுக்கு கீழே கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா
இங்க பாருங்க A18.0 tuberculosis of bones and joints. இதுக்கு கீழே தான் உங்களுக்கு கிளாஸிஃபை பண்றாங்க. இது வந்து நீங்க ஸ்பைன்ல இருக்கா இல்ல வேற ஏதாவது அதர் ஜாயின்ஸ்ல இருக்கா அதர் போன்ஸ்ல இருக்கா அப்படின்னு ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இதை எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, ஏன்னா 5th டிஜிட் கொடுக்கணும் இல்லைங்களா, மோர் ஸ்பெசிஃபிசிட்டி. இங்க இருந்து நீங்க பார்த்து அதுக்கு என்ன உங்களோட சார்ட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிமைனிங் எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். Okay, last convention of this video. Remaining conventions வந்து next videosல பார்க்கலாம். 9th convention other and unspecified codes எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத பத்தி தான் இதுல சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்த NEC and NOS unspecified other specified அதுல பார்த்தோம் இல்லைங்களா, அந்த இதோட கான்செப்ட் தான் அப்படியே இங்கே இதுல சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது அதர் ஸ்பெசிஃபைட் கோட் எப்போ நம்ம கொடுப்போம் ஞாபகப்படுத்தி பாருங்க, முன்னாடி சொன்னது. இப்போ ஃபிசிஷியன் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான அந்த டிசீஸுக்கு ஸ்பெசிஃபிசிட்டி சொல்றாங்க. ஆனா அந்த ஸ்பெசிஃபிசிட்டிக்குரிய கோடு வந்து ICD-10 புக்ல இல்லை அப்படின்னா அதர் ஸ்பெசிஃபைட் அப்படின்னு கோடு கொடுப்போம். ஒருவேளை புக்ல வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கோட்ஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து ஃபிசிஷியன் வந்து அந்த ஸ்பெசிஃபிசிட்டி சொல்லல அப்படின்னா அன்ஸ்பெசிஃபைடு, தெரியல அந்த ஸ்பெசிஃபிசிட்டி அப்படின்றதுக்கு அன்ஸ்பெசிஃபைடு அப்படின்ற கோட் கொடுப்போம். ஸோ இதை வாங்க எக்ஸாம்பிள் வந்து புக்கில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் வேற ஒரு அது ஹைலைட் பண்ணியிருப்பாங்க, அது எப்படி இருக்கும்னு புக்கில் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்க, நான் இந்த ஃபோட்டோ காப்பி வந்து டேபுலர் லிஸ்ட்ல இருந்து எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகேங்களா, இந்த டேபுலர் லிஸ்டோட பாட்டம்ல கீழே வந்து இங்க பாருங்க இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ். அதுல இந்த பாருங்க ரவுண்டு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம், நியூ கோட்ஸ் இந்த மாதிரி A போட்டிருந்தாங்கன்னா என்ன அர்த்தம், P போட்டிருந்தாங்கன்னா அதாவது என்னன்னா இந்த மாதிரி பாருங்க 5 இங்க மேல இந்த ரெட் கலர் பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. 5 போட்டு மேல TH கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அது வந்து 5th கேரக்டர் போடணும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் என்னென்ன மீனிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க அன்ஸ்பெசிஃபைட் அதர் ஸ்பெசிஃபிக் கீழே நான் ஏன் இதை கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஆல்ரெடி அந்த டேபுலர் லிஸ்ட்ல இருந்தும் நம்ம அல்பபெட்டிக் இண்டெக்ஸ்ல இருந்தும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம். இது வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அந்த புக்குக்கு கீழே பாருங்களேன், இங்க அன்ஸ்பெசிஃபைட் கோட் கொடுத்துருக்காங்க, இந்த அதர் ஸ்பெசிஃபைட் கோட் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நோட் பண்ணீங்கன்னா இந்த அதர் ஸ்பெசிஃபைட் கோட்ஸுக்கு மேல ஒரு கிரே கலர்ல இப்படி கட்ட மாதிரி பாக்ஸ் மாதிரி கொடுத்து அதை கிரே அவுட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது இங்க பாருங்க, இது வந்து ஒரு அதர் ஸ்பெசிஃபைட் கோடு, அதர் ஸ்பெசிஃபிக் மோனோ நியூரோபதீஸ். ஓகேங்களா, ஸோ இதுக்கு மேலே கிரே அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்க புக்கில். இது வந்து மோனோ நியூரோபதி அன்ஸ்பெசிஃபைட் கோடுக்கு வந்து டைரக்டாக ஒன்றுமே இல்லை, நார்மல் கோட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுவும் ஒரு டிஃப்ரென்ஸாக நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே கிரே அவுட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது இது பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட்னால அது கிரே கலரில் இருக்குது. ஐ திங்க் நீங்கள் ஒரிஜினல் வெர்ஷன் வாங்கி பார்க்கும் பொழுது வேறு ஏதாவது மைல்டு கலர் கொடுத்துருப்பாங்க. இங்கே கீழே என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அந்த கலர்ஸே இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே லிம்ஃப் அப்படின்னு சொல்லி போட்டு இங்கேயும் கிரே அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இல்லை நான் இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கிறதுல அந்த ஃபோட்டோ காப்பியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரே அவுட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது அதர் ஸ்பெசிஃபைட் கோடு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அதை வச்சும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பிக்சர் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.